Hey guys, this is Raiza and subscribe to mytamilmovies.com. Thank you. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடுவேன். அப்படியே அவங்க வந்தாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன வேணால் பண்ணி இது பண்ணுவேன். அதெல்லாம் கொடுக்காம விட்டுக்கிட்டே இருந்தால் மறுபடியும் இந்த தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி இல்லாமல் தான் போகும். கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. சில இன்சிடென்ட்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க் பண்ணால் பரவாயில்ல. எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டே பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஆக்சுவலாக உமன் ஹெல்ப்லைன் நம்பர்ஸே இருக்குது. அதுவே யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கூட இப்போ ஆப் கொடுத்தா மட்டும் யூஸ் பண்ணுவாங்களா? ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. பப்ளிக்கில் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் தரணும் அவங்களுக்கு. அவன் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் போகணும். ஆனால் இன்னும் நாங்கள் சேஃபாகவே இல்லையே. அவங்க தான் சேஃபாக கொடுக்குறேன் ஆனால் இன்னும் நாங்கள் சேஃபாகவே ஃபீல் பண்ணலை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் முடியும். தூக்கு தண்டனை அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் டைம் திருப்பி ரிப்பீட் பண்ணுறவங்க இல்லை புதுசாக வர ஆளுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுவே அதெல்லாம் கொடுக்காம விட்டுக்கிட்டே இருந்தால் மறுபடியும் இந்த தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி இல்லாமல் தான் போகும் கண்டிப்பாக. ஓகே, பட் ஆனால் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா முதல்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணும் போதே அவங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு நாளுக்குள்ளேயே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சோ இல்லை அவங்களுக்கு பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. சில இன்சிடென்ட்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க் பண்ணால் பரவாயில்ல. எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டே பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நாடு இதாகாது. திருப்பி இந்த தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சில தப்புங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ரேப் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது உடனே அவங்களுக்கு அதுக்கான கரெக்டான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஓகே, சரி. இப்போது அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறவங்கள நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, ஓகேவா? அவங்கள நீங்கள் நேரில் பார்க்கும்போது ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்கலான்னு என்ன கொடுப்பீங்க? கண்டிப்பாக நான் அவங்கள வந்து அடிச்சிருவேன். இல்லாட்டி நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி முன்னாடியே அவங்கள எதையாச்சும் பண்ணணும். திருப்பி நான் கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆகிட்டு அவங்களுக்கு ஹெவியாக பனிஷ்மெண்ட் வர வரைக்கும் நான் அதில் இன்வால்வ் ஆகிருப்பேன். விட்டுட்டுலாம் போக மாட்டேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த இது இருக்குல்ல. நீங்கள் சொன்னீங்க போலீஸை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்கள். பட் ஆனால் அங்கே அரெஸ்ட் பண்ணி போலீஸே தான் அவங்கள ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது நடக்காமல் இருக்கணும். ஓகே, சரி. ஓகே, இப்போது இந்த மாதிரி இருக்க ஆக்சுவலி என்னென்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் கேர்ள்ஸ்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே சென்னை தான் சேஃப்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றி திருப்பி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ உமன் சேஃப்டிக்காக உங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு விஷயம் வந்து யோசிக்கலாம், இல்லை ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக உமன்ஸ் வந்து சில பேர் பிரேவாக இருக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே பிரேவாக இருந்து கொஞ்சம் அவங்களும் ஸ்டெப் நல்லா ஃபார்வர்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் முடியும். இல்லாட்டி ஓகே, இப்போது சேஃப்டிக்காக ஒரு விஷயம் நான் பண்ணணும், அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று. ஆக்சுவலாக உமன் ஹெல்ப்லைன் நம்பர்ஸே இருக்குது. அதுவே யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கூட இப்போ ஆப் கொடுத்தா மட்டும் யூஸ் பண்ணுவாங்களா? அது ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் கிட்டே இருக்குது. அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் நம்ம நாட்டில் சென்னையில் ரொம்ப மோசமான பொலிட்டீஷியன்ஸ். அவன் இப்போ கூட அவங்க அப்பா வந்து ஏடிஎம்கே ஆள், நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவன் தைரியமாக சொல்கிறான், அவனே தைரியமாக சொல்கிறான், என்ன நடந்தாலும் நான் என் பையனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாருக்குமே தெரியும் அவன் தானே. இதே மாதிரி ஃபாரினில் நிறைய இஷ்யூஸ் நடக்குது. அவங்களுக்குலாம் என்ன மாதிரி இது ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதே ட்ரீட்மெண்ட் இங்கே ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்தால் போதும். நிறைய விஷயம் மாறும் இங்கே. இது பொள்ளாச்சின்னு இல்லை, நிறைய விஷயம். சப்போஸ் ஒரு விஷயம் அப்போ எவ்வளோ நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்குன்னு யாருக்கு கூட தெரியாது. எத்தனை பொண்ணுங்க சும்மா இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட் ஃபாரினில் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இங்கே நடந்ததுன்னா போதும். ஆனால் அது நடக்காது, அது நம்ம ஊரில் நல்லாவே தெரியும். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு நல்லா பெட்டர்மெண்ட் தரும். அது கண்டிப்பாக என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்னால் ஒன்றும் இல்லை, இது பப்ளிக்கில் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் தரணும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் துபாயிலலாம் என்ன கொடுக்குறாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் இங்கே தரணும் அவங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு இது வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அவங்க சாகக்கூடாது, உடனே சாகக்கூடாது. அவ்வளோதான் என்னோடய ஆசை. உடனே சாகாமல் அவங்க வந்து என்ன சொல்ல, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். அவங்களெல்லாம் ரொம்ப சிவியராக பனிஷ் பண்ணணும், பயங்கரமாக பனிஷ் பண்ணணும். நம்ம நாட்டில் மட்டும்தானே இந்த மாதிரி நடக்குது. ஆனால் மற்ற நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கிறது கிடையாது. காரணம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அவங்களோட கவர்மெண்ட் அரசும் வேறு மாதிரி பண்ணுறாங்க. பட் நம்ம நாட்டு அரசு வந்து அதுக்கான எந்த ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது. காரணம் அவங்க வந்து நாங்கள் எடுக்கிறோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அதுக்கான எந்த முயற்சியும் அவங்க இன்னி வரைக்கும் எடுத்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. கேர்ள்ஸை மட்டும் அவங்க இது பண்ணுறாங்க, ஏன்னா அது தெரிய மாட்டேங்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களாரும் எல்லாத்தையும் அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. வீரர்கள் வந்து பாகிஸ்தானுக்காக அங்கே நின்று போராடுறாங்க. அவங்க எதுக்காக போகிறாங்கன்னு நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டிலே எவ்வளோ இது நடக்குது.
அவங்க முதல்ல இங்கே நம்ம நாட்டை ஒழுங்கு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம நாட்டை அங்கேருந்து காப்பாற்றலாம். பட் அதை விட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சிவியராக பனிஷ் பண்ணோம். இந்த அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி ஒரே மாதிரி இது தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டு ஆளுங்களுக்கும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு இப்போ வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கிற மாதிரி எவ்வளோ சட்டம் கொண்டு வந்தாலும் ஆனால் ஜென்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. காரணம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் ரொம்ப இதுவாக ட்ரெஸ் பண்ணுறாங்க வல்கரா அப்படின்ட்டு. நாங்கள் வல்கராக ட்ரெஸ் பண்ணுறோம், அவங்க ஏன் பார்க்கணும்? ஆனால் இன்னும் நாங்கள் சேஃபாகவே இல்லையேண்ணா. என்னென்னா இன்னும் நாங்கள் சேஃபாக நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லையா. அவங்க தான் சேஃபாக கொடுக்குறோம், ஆனால் இன்னும் நாங்கள் சேஃபாகவே ஃபீல் பண்ணலை. புரியுதுங்களா? எவ்வளோ எங்களுக்கு என்ன தான் இது கொண்டாந்தாலும் அவங்க நாங்கள் பண்ணுறதை தான் பண்ணிகிட்ருப்போம்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ இது பண்ணாலும் நாங்கள் இன்னும் சேஃபாக ஃபீல் பண்ணலை. நான் வந்தாச்சு அவ்வளோ தூதானே போட்டோம். ஜட்ஜி என்ன பண்ணுறாரு? ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜினா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். அதுக்கு ஆன்சர் எல்மி ஆன்சர். நான் வந்தால் இவர் என்ன பண்ணுறாரு, சிஎம் என்ன பண்ணுறாரு, பிஎம் என்ன பண்ணுறாரு சொல்லு. உங்களுக்கு வந்து காலேஜ் பசங்க வந்து அது மாதிரி பண்ணால் தப்பு இல்லையா? தப்பு தான். அவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிலாம் இங்கே என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட் ஜட்ஜி என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள். பொண்ணுங்க சேஃப்டி வந்து இவங்க தான் பண்ணணும். போலீஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஐஜி என்ன பண்ணுறாரு, சும்மா இருக்கிறாரா உட்காந்து அவர் மட்டும் சம்பளம் மட்டும் வாங்கி போகிறாரா? அவங்களுக்கு வந்து சேஃப்டி கொடுக்கணும். நேரில் பார்த்தா நான் வச்சிருவேன். ஏசிக்கு 56 வயசு ஆகுது. யாருன்னா சரி எல்லா ஸ்டூடெண்ட்டு நான் கூல் எல்லாம் தான் இப்போ பேசுவேன், ஜாலியாக பேசுவாங்க உங்கள்கிட்ட. யாருன்னா அது தப்பு தான் நான் வச்சிருவேன். ஜெயிலில் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. நிஜமாக சொல்லப்போனால் வந்து ஜெயிலில் இருப்பாங்க, அது தண்டனைன்றது ஒரு சைடு இருந்தாலும் அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க ஜெயிலுள்ள. என்னமோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு நினச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு எதிர்க்கே நிற்க வச்சு அவங்கள கொலை பண்ணோம். அந்த மாதிரி அடுத்து இன்னொருத்தன் வந்து அதே தப்பு பண்ணக்கூடாதுன்றது நினைக்கணும். அந்த அளவுக்கு இப்போது கட்சியில் இருக்காங்கன்னா அந்த ஆளுங்களே பண்ணுறாங்கன்னா கட்சியிலே இருக்கக்கூடாது. அவங்க முதல்ல அதுலேருந்தே வெளில வரணும். அவங்கெல்லாம் பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவங்களே பரவாயில்ல, பிச்சை எடுக்கிறவங்களே அதை விட மோசமான நிலைமையில் அவங்கள நிற்க வச்சு எதனா பண்ணணும். நான் ஜெயில் போனாலும் அவன் என்ன தப்பு பண்ணானோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் போகணும். ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப பிரேவாக இருக்கீங்க. பைக்லாம் ஓட்டுற இல்லை கேர்ள்ஸ் பொதுவாக பைக் ஓட்டுவாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு சில பேர் தான் கேர் வண்டிலாம் ஓட்டிருக்காங்க. நீங்கள் எஃப்சிலாம் வேறு ஓட்டுறீங்க, ப்ரௌடாக இருக்குது. தேங்க்ஸ். ஆக்சுவலாக எல்லோரும் சேஃபாக இருக்கணும்னா எல்லோரும் வந்துட்டு நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் கண்டிப்பாக கற்றுக்கணும். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஸை விட நம்ம அப்போ ப்ரெசன்ஸ் அப்படி தான் இருப்போம். அதுங்காட்டி நம்ம ப்ரெசண்ட்டாக என்ன இருக்கணும் அப்போ போய் நம்மளால் ஆப்பை பார்த்து ஹெல்ப் லைனோ இல்லை எந்தோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம சேஃப்டி பார்த்துக்கிறத கண்டிப்பாக டிஃபென்ஸாக ஏதாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் கிளாஸஸாவது போய் கற்றுக்கணும். பனிஷ்மெண்ட் இந்த சென்ஸ் எப்படி உள்ளார போனாலும் அவங்க ஏதாச்சும் வெளியில் வந்துடுறாங்க. பனிஷ்மெண்ட் நம்ம சொன்னாலும் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஒழுங்காக வளர்த்துலன்னு சொல்ல, பட் அவங்க ஏன் இந்த மாதிரி போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்கும். பட் அவங்க பண்ணது தப்பு தான். இப்போது ரீசெண்டாக கருப்பழனியப்பன் சார் சொன்ன மாதிரி கேர்ள்ஸை வந்து இப்படி வளர்த்துறப்போ பாய்ஸை வந்து நம்ம விட்டுறோம். அப்போ பாய்ஸ்கிட்டே சொல்லி தான் வளர்க்கணும். அவங்க ஏன் இப்படி ஆகுறாங்க அந்த மாதிரி எதுவும் தெரியல. அந்த பொண்ணுங்களும் டக்குன்னு ஏமாறவும் இது பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களும் ஏமாற்றி இருக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக பக்கத்தில் என்ன இருக்கோ எடுத்து அடிச்சுட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடுவேன். அப்படியே அவங்க வந்தாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன வேணால் பண்ணி இது பண்ணுவேன். மை தமிழ் மூவி வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.